இரவும் பகலும் வேதத்தின் மேல் தியானமாயிருக்கிற பாக்கியவான்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 21வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில், ஆதலால் மனுபுத்திரனே, உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு, அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனங்கசந்து பெருமூச்சு விடு என்று சொல்லி இங்கே ஆண்டவர் தன்னுடைய ஊழியனாகிய எசேக்கியேலுக்கு கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் 2 தலைப்புகளின் கீழே இந்த செய்திகளை கற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளில் ஆண்டவருக்காக பயன்பட விரும்புகிறவர்களை ஆண்டவர் எப்படி பயன்படுத்த விரும்புகிறார், எப்படி அவர்கள் எந்த குணாதிசயங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்கிற காரியத்தையும், வரப்போகும் உரிமைக்காரர் என்கிற தலைப்பிலே நாளைய தினத்திலும் செய்தியை நாம் கற்றுக்கொள்ளலாம். இங்கே ஆண்டவருடைய காரியம் என்ன? தம்முடைய ஊழியர்கள் அவர்களுடன் இணக்கமாக இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். காரியங்களை பற்றி, ஏதாவது ஒரு செய்தியை பற்றி அவர் எப்படி நினைச்சிருக்கிறாரோ, அவர் எப்படி உணர்கிறாரோ, எப்படிப்பட்ட உண்மைத்தன்மையை அவர் தன்னுடைய மனதிலே நினைத்திருக்கிறாரோ, அதே போல அவருடைய ஊழியர்களும் அந்த உண்மைத்தன்மையை உணர்ந்து அந்த காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவர் ஒரு காரியத்தை எப்படி புரிந்து கொண்டு நினைத்து செயல்படுத்த நினைக்கிறாரோ அதை அப்படியே உள்வாங்குகிறவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அப்படி உள்வாங்கினவர்கள் அவர் என்ன நினைத்து அந்த காரியத்தை சொன்னாரோ அது கொஞ்சம் கூட பிசகாம ஜனங்களுக்கு அப்படியே வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அவர் விரும்புகிற காரியத்தில் ஒன்றையாகிலும் கூட்டியோ குறைத்தோ பேசாதபடி அவர் எப்படி அந்த உண்மைத்தன்மையை உணர்ந்து பேசுகிறாரோ அதை முதல்ல நமக்குள்ள உள்வாங்கி கொண்டு அதை அப்படியே ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட மாறாம சொல்ல வேண்டும் என்கிறதுல ஆண்டவர் அவர் அதில் உறுதியாக இருக்கிறத நாம் வேதத்தில் நம்ம உணர முடியும். இந்த பகுதியிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இங்கே எசேக்கியேலை செய்யும்படியாய் சொல்லுகிறார். முதல் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உன்னுடைய இடுப்பானது நொறுங்கும்படியாக நீ பெருமூச்சு விடு, அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனங்கசந்து பெருமூச்சு விடு. நீ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பெருமூச்சை விடும் பொழுது அவங்க உன்னிடத்துல கேட்பாங்க, அப்போ நீ பதில் சொல்லணும் என்பதற்காக இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லுகிறார். எசேக்கியேலுக்கு மாத்திரமல்ல, ஏசாயாவின் இடத்திலும் ஆண்டவர் 22ஆம் அதிகாரம் ஏசாயா 4வது வசனத்தில் ஆண்டவருடைய காரியங்களை புரிந்து கொண்ட ஏசாயா சொல்லுகிறான், ஆகையால் என்னை நோக்கி பாராதேயுங்கள், என் ஜனமாகிய குமாரத்தி பாலாய் போனதி நிமித்தம் மனங்கசந்து அழுவேன், எனக்கு ஆறுதல் சொல்ல வராதேயுங்கள் என்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்கள் பாழாய் போகிற அந்த சிறையிருப்புக்குள்ளாய் செல்ல போகிற காரியங்களை 150 வருடங்களுக்குள்ளாக ஆண்டவருடைய இருதயத்தை உள்வாங்கின ஏசாயா இந்த காரியத்தை சொல்லி இங்கே ஆண்டவருடைய இருதயத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எரேமியாவும் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஆண்டவருடைய இருதயத்தை உள்வாங்கினவராக என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன், கரிகரித்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. ஆண்டவர் எப்படி தன்னுடைய ஜனங்களுக்காக இயங்குகிறாரோ அந்த பாரத்தை அப்படியே உள்ள வாங்கி அங்கே ஜனங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிற அந்த எரேமியாவை பார்க்கிறோம். அவரே திரும்பவும் சொல்லுகிறார், எரேமியா 9:1, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும், அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்களின் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். எத்தனையோ பேர் மறிக்க போகிறாங்களே இந்த யுத்தத்தில், எவ்வளவோ பேர் சிறைபிடிக்கப்பட போகிறாங்களே, கொலையுண்ண கொடுத்துட்டாலே யூதா, அதை நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய அந்த இருதயத்தை உள்வாங்கி பேசுகிறதை பார்க்கிறோம். அதே போல எரேமியா 48:36 ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற எரேமியா என்ன சொல்லுகிறார், ஆகையால் மோவாபின் நிமித்தம் என் இருதயம் நாகசுரம் போல் துயரமாய் தொனிக்கும், கீராரேஸ் மனுஷரின் நிமித்தமும் என் இருதயம் நாகசுரம் போல துயரமாய் தொனிக்கும்.
அவர்கள் சம்பாதித்த ஐஸ்வர்யம் அழிந்து போகிறபடியினால் அப்படி துணிக்கும். அவர்கள் சம்பாதித்த எல்லா மகிமையும் மேன்மையும் ஐஸ்வர்யமும் அழிந்து போகிறது நிமித்தமாக என்னுடைய இருதயம் நாகசுரம் போல துயரமாய் துணிக்கும். ஆண்டவருடைய இருதயத்தை உள்வாங்கி அப்படியே ஜனங்களுக்கு யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு அப்படியே அதை சொல்லுகிற அந்த காரியத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதே எரேமியா புலம்பலிலும் ஒரு காரியத்தை 1ஆம் அதிகாரம் 16 சொல்லுகிறார். இவைகளின் நிமித்தம் நான் அழுகிறேன், என் கண்ணே கண்ணீர், என் கண்ணே நீராய் சொரிகிறது, என் உயிரை காப்பாற்றி தேற்றுவார் என்னை விட்டு தூரமானார், பகைஞர் மேற்கொண்டதினால் என் பிள்ளைகள் பாழாய் போனார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய அந்த காரியங்களை உள்வாங்கினவராக அங்கே தன்னுடைய ஜனங்களுக்கு இந்த செய்தியை அவர் விதைக்கிறதை பார்க்கிறோம். எசேக்கியேலும் 18ஆம் அதிகாரம் 23 ஆண்டவருடைய அந்த சித்தத்தை உள்வாங்கி கொண்டு அப்படியே அவருடைய நினைவுகளை அவருடைய காரியங்களை உள்வாங்கி கொண்டு அவருடைய உணர்ச்சிகளை உள்வாங்கி கொண்டு அவர் சொல்லுகிறார், துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அவர்கள் அப்படியே அவருடைய காரியங்களை உள்வாங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு, அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனங்கசந்து பெருமூச்சு விடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது லூக்கா 19ஆம் அதிகாரம் 41 அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து எருசலேமை பார்த்து சொல்லுகிறார், அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. கண்ணீர் விட்டு மத்தேயுவில் சொல்லும்போது, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளுகிற வண்ணமாக நான் உன்னை எத்தனை தரமோ சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், ஆனால் உனக்கும் மனமில்லாமற் போயிற்று என்று சொல்லி அங்கே பிதாவினுடைய இருதயத்தை அப்படியே வெளிப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய அந்த பாரத்தை அவருடைய எண்ணங்களை அப்படியே 100க்கு 100 உள்வாங்கி அதை அப்படியே வெளிப்படுத்துகிற அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அதை செய்கிறவர்களாக தன்னுடைய பிள்ளைகள் அவரால் பயன்படுத்தப்படுகிறவர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன் நீ கேட்பாங்க, அதுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு சொல்கிறாரு. நீ எது நிமித்தம் பெருமூச்சு விடுகிறாய் என்று அவர்கள் உன்னிடத்தில் கேட்டால் நீ அவர்களை நோக்கி துர்ச்செய்தி வருகிறது நிமித்தமே, ஒரு பெரிய துர்ச்செய்தி வரப்போகுது, அதனால தான் இவ்வளவு பெருமூச்சு விட்டுட்டு இருக்கிறேன், அதனால் இருதயங்களெல்லாம் உருகி கைகளெல்லாம் தளர்ந்து மனமெல்லாம் தியங்கி முழங்கால்களெல்லாம் தண்ணீரை போல அலைவுண்ணும், இதோ அது வந்து சம்பவிக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல். கடைசி அந்த அழிவு எருசலேம் பட்டணத்துக்கு நேராய் வரப்போகிறதுனால தான் நான் இவ்வளவு பெருமூச்சு விடுகிறேன், துர்ச்செய்தி வருகிறது என்று சொல்லி லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 36 சொல்லப்படுகிறது, உங்களில் உயிரோடு மீதியாயிருக்கிறவர்களின் இருதயங்கள் தங்கள் சத்துருக்களின் தேசங்களில் மனத்தளர்ச்சியும் அடையும்படி செய்வேன், அசைகிற இலைகளின் சத்தமும் அவர்களை ஓட்டும். ஏழை அசைஞ்சாலே ஓடுவாங்க, ஐயோ பட்டயம் வருதுன்னு சொல்லி அவர்கள் பட்டயத்திற்கு தப்பி ஓடுகிறது போல ஓடி துரத்துவார், இல்லாமல் பின்னாடி யாருமே வந்திருக்க மாட்டாங்க, இலை தான் அசைஞ்சிருக்கோம், அந்த சத்தத்தை கேட்டு ஓடி துரத்துவாரே இல்லாமல் கீழே விழுந்து கிடப்பார்கள். அதாவது நம்ம பழமொழி சொல்லுவோமே, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேகின்னு சொல்லி அப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும். அவ்வளோ பயம், அவ்வளோ ஒரு திகில், அவ்வளோ ஒரு நடுக்கம், அவ்வளோ ஒரு தியக்கம், அவ்வளோ ஒரு முழங்கால்களெல்லாம் தண்ணீரை போல அலை ஊணுகிற காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது என்பதை உணர்த்தும் வண்ணமாக இதை அப்படியே உள்வாங்கி எசேக்கியேலே அவங்களுக்கு சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எரேமியா 4:31 கூட சொல்லுகிறார், எரேமியா கற்ப வேதனை படுகிறவளின் சத்தமாகவும் முதல் விசை பிள்ளை பெறுகிறவர்களின் வியாகுலமாகவும் சீயோன் குமாரத்தின் சத்தத்தை கேட்கிறேன், அவள் பெருமூச்சு விட்டு தன் கைகளை விரித்து ஐயோ கொலைபாதகர்களாலே என் ஆத்துமா சோர்ந்து போகிறதே என்கிறாள். அதையும் அவர் அப்படியே ஆண்டவருடைய அந்த அழிவுகளை ஆண்டவர் எப்படி செய்ய போகிறாரோ அதை உள்வாங்கி அப்படியே தன்னுடைய ஜனங்களுக்கு அவர்கள் அதை சொல்லுகிறத டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிறத கொஞ்சம் கூட மாற்றமில்லாமல் சொல்லுகிறத இங்கே எரேமியாவினுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம், எசேக்கியேலுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம். இன்னும் அந்த 8ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரையிலும் அழகா சொல்லப்படுகிறது. பட்டயத்தை குறித்த ஒரு பாடலை ஒரு கவிதை நடையில் அதை அங்கே எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களை நியாயம் தீர்க்கிறதற்காக
அந்த பட்டயம் வந்துருச்சு என்று சொல்லி கூர்மையாக்கப்பட்டது. பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது, அது துலக்கப்பட்டும் இருக்கிறது. மகா சங்காரம் செய்கிறதற்கு அது கூர்மையாக்கப்பட்டு இருக்கிறது. மின்னத்தக்கதாய் அது துலக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷப்படுவோமோ, அது என் குமாரனுடைய கோல், அது சகல விருட்சங்களை அலட்சியம் பண்ணும் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எதை குறிக்கிறது இந்த இடத்துல? மனுபுத்திரனே, நீ ஓலமிட்டு நீ அழணும். வசனம் 12 பட்டயம் என் ஜனத்தின் மேல வரும், அது இஸ்ரவேல் பிரபுக்கள் எல்லார் மேலேயும் வரும், அதிநிமித்தம் என் ஜனங்களுக்குள்ள திகில் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே குமாரனுடைய கோல் என்பது, இங்கே அந்த யூதா ஆண்டவருடைய குமாரனை போல இருந்தாலும் நிச்சயமாக பட்டயம் வரும், அதனால நீ ஓலமிட்டு அலறு என்று சொல்கிறார். அதாவது ஒரு செத்த வீட்டில் எப்படி ஓலமிட்டு அழுவார்களோ அதே போல் ரொம்ப ஓலமிட்டு நீ திடீர்னு அழுதான்னா எல்லாரும் ஓட்ட கேட்பாங்க, பெருமூச்சு விட்டாலும் கேட்பாங்க, ஓலமிட்டு அழுதா என்னப்பா நடந்துச்சு, யார் மறிச்சு போனா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் நியாய தீர்க்க அவருடைய பட்டயம் ஆயத்தமாயிடுச்சின்னு சொல்லி அந்த பட்டயத்தை குறித்த பாடலை குறித்து நீ அவர்களுக்கு நீ தெளிவாக நீ பேச வேண்டும் என்று சொல்லு. வசனம் 17 அங்கே 4 பக்கமும் கொன்று கொவிக்கும்படியாக அந்த பட்டயம் அவர்கள் மேலே புறப்பட்டு வரும். நீ விழாவிலே அதாவது விழாவிலே என்பது இங்கே மார்பிலை குறிக்கிறது. மார்பிலை அடித்து அழுகிறவனை போல ஓலமிட்டு நீ அழு, அப்படியே நீ அந்த ஜனங்களுக்கு நடித்து காண்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் மக்கள் திடீர்னு ஓலமிட்டா எல்லாரும் போய் பார்ப்பாங்க. ஒரு நாய் தொடர்ந்து ஓலமிட்டு கொண்டிருந்தாலும் ஏதோ அபசகனம்னு சொல்லி சத்தம் போடுகிற ஒரு நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நாட்களில் எசேக்கியேல் அவன் ஓலமிடும் பொழுது அவர்கள் கேட்டால் இந்த காரியத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னொரு காரியம் சொல்றாரு, ஏசாயாவின் மூலமாக எரேமியாவின் மூலமாக இவ்வளவு காலம் அறிவிச்ச பின்பும் 2 சிறையிருப்பு நடந்த பின்பும் கூட எசேக்கியா ராஜாவை போல மனம் திரும்புகிறதற்கு மனமற்ற சிதேக்கியாவும் அவனோடு கூட உள்ள ஜனங்களும் என் உக்கிரத்தை ஊற்றி அவங்க தண்டிக்கப்படும் பொழுது நான் என்ன செய்வேன், நீ என்ன செய்யணும் அப்படிங்கிற காரியத்தை அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வசனம் 14 நீயும் கையோட கை கொட்டு. இப்படிப்பட்ட காரியங்களை கையோட கை கொட்டும் போது எதுக்கு இப்படி கை கொட்டுறீங்க, இப்படி சந்தோஷப்படுறீங்கன்னு கேட்டா தேவனுடைய உக்கிரம் உங்க மேல ஊற்றப்படுகிறது என்று சொல்லி 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், நானும் கையோட கை கொட்டுவேன், ஏன்னா என் கோபத்தை நான் ஆற பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்படி அவர் சந்தோஷப்பட்டால் சந்தோஷப்படுகிறதாகவும் அவர் துக்கப்பட்டால் துக்கப்படுகிறவராகவும் அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி அப்படியே பேசுகிறவர்களாகவும் அவருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். 19ஆம் வசனத்துல ஒரு செய்முறை பயிற்சியையும் இங்கே ஆண்டவர் செய்ய சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே என்ன செய்ய சொல்லியிருக்கிறார்? திடீர்னு மனுபுத்திரனே, பாபிலோன் ராஜாவின் பட்டயம் வரத்தக்கதாக 2 வழிகளை குறித்துக்கொள். 2 வழிகளை குறிச்சிட்டு இந்த பக்கம் ஒரு வழி போகுது, அந்த பக்கம் ஒரு வழி போகுது. 2ம் ஒரே தேசத்திலிருந்து வரணும். ஒரு தேசத்திலிருந்து வந்து வழி 2ஆ பிரியணும். நீ ஒரு இடத்தை தெரிந்து கொள், நகரத்துக்கு போகிற வழியினுடைய அந்த முனையில் அந்த இடத்தை தெரிந்து கொள். பட்டயம் அம்மோன் புத்திரரின் பட்டயமாகிய ரப்பாவுக்கு விரோதமாக வரத்தக்கதாக ஒரு வழியையும் யூதாவில் இருக்கிற அரணான எருசலேமுக்கு விரோதமாக ஒரு வழியை குறிச்சுக்கொள். பாபிலோன் ராஜா 2 வழிகளின் முனையாகிய வழிப்பிரிவிலை நிமித்தம் பார்க்கிறவனாக நிற்பான். ஒரு ரோடு வருது, அது 2ஆ பிரிகிறது போல நீ வரைஞ்சி வச்சுக்க. அந்த பிரிவில் லெஃப்ட் போகணுமா ரைட் போகணுமான்னு போகிறதற்கு முன்பாக அவன் சகுனம் பார்க்கிறவனாக அங்கே நிற்பான். அவன் அம்புகளை தீட்டி விக்கிரகங்களை உசாவி ஈரலால் குறிப்பார்ப்பான். அவன் விக்கிரக வழிபாடுகளை, ஆண்டவரை குறித்து கொஞ்சம் அறிவு இருந்தாலும் விக்கிரக வழிபாடுகளை உடையவனாக இருந்தபடியினால அம்புகளில் ஒரு அம்புல அம்மோன்னு எழுதி இன்னொரு அம்புல அவன் எருசலேம்னு எழுதி அதை அங்கே தூக்கி போட்டு அது நிமித்தமாக சகுனம் பார்க்கிறவனாக, இல்லைன்னா விக்கிரகங்கள் இடத்துல கேட்டு தெரிந்து கொள்ளுகிறவர்களாக, அல்லது விலங்குகளை 2ஆ பழி செலுத்தி பொழந்து வைத்து அந்த ஈரலை வைத்தும் அவர்கள் அந்த நாட்களிலே சகுனம் பார்க்கிறவர்களாக, நிமித்தம் பார்க்கிறவர்களாக,
குறி கேட்கிறவர்களாக அவர்கள் இருந்தபடினால அவன் நின்று கொண்டு குறி பார்ப்பான். என்னுடைய ஆயுதமாக அவன் இருக்கிறபடினால, என்னுடைய பட்டயமாக இருக்கிறபடினால அவன் எதை செய்தாலும் அவன் நேரே முதலாக அவன் எருசலேமுக்கு தான் வருவான். ஏன்னா எருசலேமில் அவர்கள் அவனோடு கூட பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் முறித்து போட்டபடினால, அதாவது 23ஆம் வசனத்தில், இந்த நிமித்தமானது ஆணையிட்டவர்களுக்கு முன்பாக பொய்யாய் தோன்றும், ஆயினும் அவர்கள் பிடிக்கப்படும்படி அவன் அவர்கள் துரோகத்தை நினைச்சு பார்ப்பான். இவர்கள் எனக்கு விரோதமாக கலகம் பண்ணிட்டார்களே, அம்மோன் புத்திரர்களும் கலகம் பண்ணுகிறார்கள், இங்கே எருசலேமிலே சிதேக்கியாவும் கலகம் பண்ணி இருக்கிறான். ஆகவே யாரை முதல்ல அழிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் எருசலேமுக்கு விரோதமாக வந்து அந்த காரியங்களை நிறைவேற்றுவான் என்று சொல்லி, அதையும் ஒரு செய்முறையின் மூலமாக என் ஜனங்களுக்கு செய்து காட்டு என்று சொல்லி, அது உறுதியாக இப்படிப்பட்ட அழிவு நடக்கப் போகிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும் வண்ணமாக, சீக்கிரமாக நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்ளும் வண்ணமாக இந்த செய்முறையையும் செய்து காட்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய சித்தத்தை உள்வாங்கி அப்படியே செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பவுல் அப்போஸ்தலனும் எப்படியாயிலும் ஒரு சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று சொல்லுகிறார். எல்லா சபைகளை குறித்த கவலை நாள்தோறும் என்னை நெருக்குகிறது என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய காரியங்கள் அப்படியே உள்வாங்கினவர்களாக ஆண்டவருக்காக பிரயாசப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லித்தான் பவுலை அழைக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவருடைய சித்தத்தை உள்வாங்கி செயல்படுகிற ஊழியர்களாக நம்ம வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய சித்தத்தை அல்ல, நம்முடைய விருப்பத்தை அல்ல, நம்முடைய நோக்கத்தை அல்ல, அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் வாழ விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை பயன்படுத்துவாராக. ஆமென். சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே.